விக்ரம் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இப்போ வரைக்குமே நிற்கிது. ஒரு செஷனே நின்று அப்படிதான் அவர் வந்துட்டு இருக்காரு. ஒரு சங்கர் மாதிரி டைரக்டர்கிட்ட போய் 2-3 வருஷம் நாட்களை இழந்து அது ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ செய்யக்கூடாது. ஒரு நடிகரா ஓகே, ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் மேல ஒரு இமேஜ் இருக்கும்போது அது மாதிரி படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர் புலம்பி நான் கேட்டிருக்கேன். ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர் அவர். வேட்டை மாதிரி இன்னொரு படத்தை கொடுத்துணும்னா ஒரு தொடர்ந்து ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அது கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது படங்களை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். வெங்கட்புரம் படம் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு. அது ஒரு பக்கம் பட்ஜெட் பிரச்சனை ஒண்ணு. சரி, அந்த காலகட்டத்தில் நம்ம சும்மா இருக்க முடியாது, டக்குன்னு இவரை உள்ள கொண்டு வந்து ஒரு குறுகிய கால படமா தான் எடுக்கிறாங்க. இந்தியிலேயே அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிசினஸ் இருக்கு. டப்பிங் படம் அப்படின்லாம் இல்லாம பர்பஸாவே தனுஷுக்குன்னு அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். இப்போ தனுஷை பாருங்க, ஒரு 4 ஆப்ஷன் வச்சிருப்பாரு. ஒருத்தர் எங்கேயோ சொதப்பினாருன்னா டக்குன்னு இதை விட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவார் அவர். ஆனால் சிம்புவை பாருங்க, பிளான் பிங்கிறது ஒன்று அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு வரைக்கும் அவர் உட்காந்துருப்பாரு. அதுதான் அவருடைய பின்னடைவுன்னு சொன்னார். அதான் உண்மையும் கூட. வெற்றிமாறன்ட்ட சார் நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் அது வரைக்கும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு போயிடணும்ல. அந்த பிளான் அவர்கிட்ட இல்லை. ஸோ அதில் தான் அவர் தொடர்ந்து பின்தங்கியே இருக்கார். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. விக்ரம் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இப்போ வரைக்குமே நிற்கிது. ஷூட்டிங் ப்ராசஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லையாங்க, ஒன்றுமே ஆரம்பிக்கலையே. அப்படிங்களா? ஆமாம், 2 வருஷம் மேலே இருக்காதுன்னா. ஆமாம், அவரை பொறுத்தளவுக்கு அவர் இதுதான் இந்த பேசஞ்சர் ரயில்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஸ்டேஷனே நின்று அப்படிதான் அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் பீக்கில் இருந்த காலத்திலே அப்படிதான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் சங்கர் மாதிரி டைரக்டர்கிட்ட போய் 2-3 வருஷம் நாட்களை இழந்து அது ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த தெய்வ திருமகள் மாதிரி படமெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணலாமாங்க. அந்த மாதிரி படமெல்லாம் அதெல்லாம் அவருக்கு பெரிய பின்னடைவாக மாறிச்சு. அந்த படம் வெற்றி படம்னு இப்பயும் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெற்றியெல்லாம் ஆகலை. ஆமாம் ஆமாம். ஆனால் என்னன்னா அவர் இப்படி ஒரு படத்தில் நடிக்கணும்னு நடிக்கிறாரு. பட்டு ஒரு நடிகராக ஓகே, ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்கும்போது அதுமாரி படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் புலம்பி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன்னா அப்படியே ஒரு நாட்களை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டார். இப்பயும் அதே மூடில் தான் இருக்கார். அவர் பையனே நடிக்க வந்துட்டார். அவர் பெரிய ஹீரோவாக மாறிட்டார். இவரும் பேரலாக ஓடலாம். மார்க்கெட்டில் இவரும் முக்கியமான இடத்துல தான் இருக்கார். ஆனால் தேர்ந்தெடுக்கிற கதைகள்லாம் பாருங்கள், பெருசாக ஒன்றும் இல்லை. யாராவது நல்ல கதையை எடுத்துகிட்டு வந்தாலும் இவர் உட்காந்து முதல்ல பாதியை திருத்து, 2வது பாதியை திருத்துன்னு என்னத்தையா சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாரு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் அறிவிப்பு வரும்போது தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த கார்த்திக் சுப்ராஜ் கூட மகான் பண்ணாங்கல்ல, அவர் அப்பாவும் இருப்பார் பையனும் இருப்பாரு. அதை பார்ட் 2 பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, அவங்ககிட்ட ஏதாவது தெரிஞ்சிருந்தா? எனக்கு டீட்டெயிலாக தெரில. சரி, அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா அடுத்து அவர் என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன்? ஏன்னா நடுவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனில இருந்தே ஒரு வெளியில வந்துட்டு என்னென்ன நடக்குது? அவருடைய மைத்துனர் அவரோட சேர்ந்து தான் அந்த கம்பெனியை அவர் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதுலேருந்து அவர் வெளியில நிர்வாக சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா. அவருக்கு என்னன்னா ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர் அவர். வேட்டை மாதிரி இன்னொரு படத்தை கொடுத்துணும்னா ஒரு தொடர்ந்து ரஜினியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். இப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அது கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது படங்களை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. அண்டு சிபி சக்கரவர்த்தினா நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட, நிறைய ஹீரோஸ் கிட்ட போயிருந்தாரு. மீண்டும் சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்தார். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. சிபி சக்கரவர்த்தி அந்த காம்பவுண்டுக்குள்ளே மறுபடியும் போனதுக்கான காரணமாக என்னென்ன பார்க்குறீங்க? அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ரஜினி தொடர்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கேற்ற கதை அமையலைங்கிறது தெரியும்ல. அவரும் பத்திரிகைகள் பார்ப்பாரு, நம்ம பேசுறதெல்லாம் கேட்பாரு இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நாம அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை வச்சிருக்கோமே. ஏற்கனவே ஒரு முறை போய் சொல்லியிருக்கிறாரு, லைக்கா அனுப்பிச்சு அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரஜினியே ஒரு இனிமேல் வேணான்னு சொல்லிட்டாரு. லைக்காட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுங்க, என்னை பார்க்க வர வேண்டாம், அந்த படம் நான் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கெங்கேயோ போனார். சிவகார்த்திகனை வச்சு பண்ணுறது அது இதுன்னு ஏதோ ஒரு பெரிய ட்ராவல் போச்சு. அப்புறம் எதுவுமே கிடைக்காம மறுபடியும் சிவகார்த்திகன்ட்டே உட்காந்துட்டார். ஆமாம், சிவகார்த்திகனும் சுதன் சேர்ந்து அந்த படம் பண்ணுறதா இருந்தாங்க. அதில் ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ரஜினி சுந்தர்சி அனுப்பிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து கதை கேட்குறாரு, அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படிங்கிற தகவல்லாம் கேள்விப்பட்டோன்னே
அவர் சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு கதை வச்சுருக்கேன் மேடம் உங்களுக்கு சொல்ல வான்னு கேட்டோன்னே சரி வாங்கன்னு இருக்காங்க. போய் சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக இவங்க கதை கேட்குற வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போனால் அங்கே ரஜினி இருந்திருக்காரு. அப்போ மறுபடியும் உட்காந்து கதையை கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப பிடிச்சி போய் தான் இமீடியட்டாக அவரை செலக்ட் பண்ணாங்க. ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. அண்டு சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும்னா இந்த தாய் கல்வி டேரக்டருக்கு முன்னாடியே 2-3 டேரக்டர் கமிட் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் சிபியும் இருந்தாரு, வெங்கட் பிரபு இருந்தாரு, இப்படி ஒரு 3-4 இந்த பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் அவங்களாம் என்ன நிலைமை அடுத்து படம் பண்ணுவாரா இல்ல இந்த மாதிரி நடுவுல இல்ல இந்த குட் நைட் படத்தோட டேரக்டர் அவர்கிட்டயும் லாக் பண்ணி வச்சிருந்தாரு. இல்ல இப்ப இவங்க படம் எல்லா படமுமே அவர் பண்றாரு. ஓ அப்படி யாரையுமே அவர் இல்லைன்னு சொல்லல, அடுத்தடுத்து பண்றாரு. பட் என்னன்னா வெங்கட் பிரபு படம் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு. அது ஒரு பக்கம் பட்ஜெட் பிரச்சனை ஒண்ணு, இன்னொன்று அது ஏதோ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதனால் அவர் முன் தயாரிப்புக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு வெங்கட் பிரபு. சரி அந்த காலகட்டத்தில் நம்ம சும்மா இருக்க முடியாது, டக்குன்னு இவரை உள்ளே கொண்டு ஒரு குறுகிய கால படமாக தான் எடுக்கிறாங்க அது. ஓகே. ஆனால் தனுஷ் சார் மேலே தேனாண்டால் ஃபிலிம்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், 20 கோடி ரூபாய். என்ன விஷயம்னா ஏதாவது படம் பண்ணாங்களா அவங்க? ஆக்சுவலாக இந்த படம் இருக்கு இல்லையா, சங்கமித்ரான்னு ஒரு படம் ஆமா சுந்தர்சி பண்றதா இருந்துச்சு. அது ஒரு பெரிய பட்ஜெட், அப்போவே ஒரு 150 கோடி பட்ஜெட்னாங்க. ஓகே. அதுல நிறைய முன் தயாரிப்பாக செலவு பண்ணார் தயாரிப்பாளர் முரளி ராமசாமி. நிறைய செலவு பண்ணாரு. ஸ்ருதிஹாசன்லாம் அதில் ஹீரோயின் ஆரியா நடிக்கிறது. ஆமா, வெளிநாட்டில் போய் பயிற்சி எல்லாம் எடுத்தாங்க, நிறைய ஷூட் பண்ணாங்க. அந்த முன்னோட்டம்லாம் நிறைய எடுத்தாங்க. அதில் ஒரு பெரும் தொகை அதில் லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தை தொடர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் தனுஷோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணி தனுஷ்கிட்ட பேசினாங்க. நாகார்ஜுனாலாம் அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. நாகார்ஜுனா ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. நாகார்ஜுனாவுக்கு ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இன்னும் பல பேருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் ஒரு கணிசமான தொகையை அவர் செலவு பண்ணார். ஆனால் அவர் எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டார் தயாரிப்பாளர். தனுஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒருத்தர். அவரெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி ஒரு படத்துக்காகலாம் உட்காந்துருக்க முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். மறுபடியும் அவரை பிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ள முடியல. அவர் ரொம்ப பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார். இந்தியிலே அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் இருக்குது. ஓ அப்படிங்களா? ஆமாம்மா. இப்போ ஒரு தமிழ் நடிகர் டப்பிங் படம் அப்படின்லாம் இல்லாமல் பர்பஸாகவே தனுஷுக்குன்னு அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி அவர் நேரடியாக ஒரு ஹிந்தி படத்தை நடித்து ஹிந்திலே ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். ஸோ அவரை போய் இன்னைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் எனக்கு படம் பண்ணுங்கும்போது அவரால் முடியல. அன்னைக்கு நான் வந்தப்போ நீங்கள் தயாராக இல்லை, இப்போ நான் என்ன செய்ய முடியுங்கிறாரு அவர். ஸோ இது ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு 20 கோடி ரூபா அவர் தரணும்னு அவங்க கேட்குறாங்க. தருவாரா மாட்டாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 5 ஸ்டார் கதிரேசன் இதே தயாரிப்பாளர் சங்க செயலாளர், அவருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்து இதே மாதிரி பிரச்சனையாகி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது தனியா இருக்கு. அந்த பிரச்சனை இன்னும் தீரல. இப்ப தலைவருக்கான பிரச்சனையா வந்திருக்கு. தலைவர் செயலாளர் 2 பேரையுமே இப்போ அவரு பகைச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அண்ட் தனுஷ் அவருடைய பையன் யாத்ரா ஹீரோ நடிக்க போறாரு, தனுஷை இயக்க போறாரு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாமா உண்மைதான். அதுக்கு தான் இப்ப சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்தாரு. ஓ அதுக்காக தான். ஆமா, அந்த பையனை கூப்பிட்டு போய் அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த படத்தை அவரு விரைவில் ஆரம்பிக்கிறார். அவரே தயாரிக்கிறார், தனுஷை தயாரிக்கிறார். ஒரு ஆக்டரா இருக்காரு, ரைட்டரா இருக்காரு, டைரக்ட் பண்றாரு. அவருக்கு எப்படி நான் டைம் கிடைக்குது? அதாங்க பெரிய ஆச்சரியம். சிலர் இப்போ விஜய் சேதுபதி சொன்னல அந்த மாதிரி தான் தனுஷ். தொழிலை நீங்க நேசிச்சிட்டீங்கன்னு வைங்களேங்க, உங்களை யாருமே தடுக்க முடியாது, ஓடிட்டே இருப்பீங்க. அதுதான் தனுஷும் விஜய் சேதுபதியும் செஞ்சிட்டு இருக்காங்க. தனுஷுக்கெல்லாம் எப்படி நேரம் கிடைக்குதுன்னே தெரியல. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு மண்டைக்குள்ள ஒரு நெருக்கடி, அது எப்படி அவரு சமாளிக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் சிலம்பரசன் தான். ஆனா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுனா ஒரு பெல்ட் வாங்கினா கூட அதில் எஸ்டிஆரோட ஸ்டைல் இருக்கணும், அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கும். திடுதுப்புன்னு அவர் ஒரு பெரிய கேப் விட்டுக்கிட்டே இருக்காரு. நடுவுலையாவது ஏதாவது ஒரு மேடையில் போய் நான் வரேன் அப்படின்லாம் சொல்லுவார். தக் லைஃப்க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மறுபடியும் வந்துடுவார், படம் பண்ணுவார். ஆனால் இப்போயுமே நின்று 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 அப்படியே போயிட்டே இருக்காம இருக்கு. ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஒன்று, ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். கையில் ஒரு காப்பு மாதிரி, அது ஏதோ ஆணி மாதிரி இருக்குது. அது ஒரு 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு அப்படிலாம் ட்ரெண்ட் ஆகிறார். அவர் ஸ்டைல்னாவே அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வராத இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன நான் பண்ணுறாரு? அதாங்க, அப்போ அவருக்கு
இங்கே சொசைட்டியில் ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பூக்கின்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாங்க. அதில் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க சிம்பு கிளிப்பிங்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவருக்கு இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் போடுறாங்க. அப்போ சிம்பு ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது, அவங்க வந்தாலே நமக்கு போதுங்கிற எண்ணத்தில் தானே அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதையும் மார்க்கெட்டும் இருக்குது. ஆனால் அதை அவர் புரிஞ்சுட்டாரா இல்லையானே தெரில. நானும் பிஸ்மி அன்றைக்கி உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், எல்லாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சிம்புவை பற்றியும் பேசிகிட்டு இருந்தால். அப்போ பிஸ்மி ஒரு கருத்து ஒன்று சொன்னார். இப்போ தனுஷை பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருப்பாரு. ஒருத்தர் வந்து எங்கேயோ சொதப்பினாருன்னா டக்குன்னு இதை விட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவார். அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டார். ஆனால் சிம்புவை பாருங்கள், பிளான் பிங்கிறது ஒன்று அவர்கிட்ட கிடையவே கிடையாது. பிளான் ஒன்று தான், ஏ தான். அந்த ஏ என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார். அதுதான் அவருடைய பின்னடைவுன்னு சொன்னார். அதான் உண்மையும் கூட. இப்போ பாருங்கள், அரசன் படம் ஆரம்பித்தாங்க, இப்போ செகண்ட் ஷெட்யூல் போகவே இல்லை. அதுக்கு சிம்பு காரணம் கிடையாது. சிம்பு ஷூட்டிங் எப்போ சொல்லுங்கள், நான் அமெரிக்கா போகிறேன்னு கிளம்பி போயிட்டார். இப்போ அடுத்த ஷூட்டிங் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அது எப்போ ஆரம்பிச்சு, அது எப்போ முடிச்சு யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்த படம் அஸ்வத் மாரிமுத்தோட அவர் நடிக்கணும், பண்ணியாச்சு, ஏஜிஎஸ்ல ரெடியாக இருக்கார் அவர். அது எப்போ ஆரம்பிப்பாங்க, இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் போகணும். அது பேரலாக பண்ணுறாங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க ரெடியாக இருக்காங்கல்ல, வெற்றிமாறன்ட்ட சார் நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் அது வரைக்கும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு போயிடணும்ல. அந்த பிளான் அவர்கிட்ட இல்லை. ஸோ அதில் தான் அவர் வந்து தொடர்ந்து பின்தங்கியே இருக்கார். ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, 2 பாக்கெட் வச்ச சட்டை போட்டு இதில் ஒன்று அவர் வச்சுட்டாருன்னு வச்சுங்க, சரியா இருக்க. இந்த கட்சி தலைவர்கள் போட்டோ வச்சுட்டு போற மாதிரி ஒரு பாக்கெட்டில் தனுஷ் படம், ஒரு பாக்கெட்டில் விஜய் சேதுபதி படம் வச்சா கூட கொஞ்சம் வேகமாக ஓடுறாரான்னு பார்க்கலாம். மெயினாக இப்போ தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்தது ஆஃப்டர் விஜய் அஜித் அப்படின்றதுக்கு அப்புறமா. இப்போ அந்த ஒரு போட்டி இல்லாமல் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹீரோஸ் இருப்பாங்கண்ணா, ரஜினி, கமல், அடுத்து விஜய், அஜித், அப்புறம் தனுஷ், சிம்புன்னு. இப்போ தனுஷ் சிம்புன்றதே ஒன்று இல்லாமல் இருக்கு. அடுத்த காலகட்டத்துக்கு இந்த ரசிகர்கள்லாம் எப்படி சண்டை போட்டுப்பாங்கன்னு ஒரு கேள்வி. எப்பயுமே அதுதான் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபயராகவே வச்சிருக்கோம். இல்லை, அது தானா உருவாக்குங்க, காலம் வந்து அப்படி ஒன்று தானா உருவாக்கும். எனக்கு தெரிஞ்சு சிம்புவும் தனுஷும் தான் அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. சிம்பு கொஞ்சம் ஓடணும். ஆமாம், அது என்ன பண்ணுறது. இந்த பிரதீப் ரங்கநாதன் அவருடைய எல்ஐகே படம், அவர் தொடர்ந்து நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. அவர் நடித்த எல்லா படமே 100 கோடி, டைரக்ட் பண்ண படமும் 100 கோடி. இருந்தாலும் அவர் படம் ரிலீஸுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பண பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? என்ன பிரச்சனைனால அந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு? எல்ஐகே தானே. ஆமாங்க, எல்ஐகே பொறுத்தளவுக்கு அவங்க பட்ஜெட்டை விட அதிகமாக விக்னேஷ் செலவு பண்ணிட்டார். இப்போ அந்த தொகையை அவர் திரும்ப தரன்ட்டார். இப்போ எக்ஸஸான தொகையை அவர் திரும்ப கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் அதில் ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குங்கிறாங்க, கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. அதையும் கூட முடிச்சுருவாங்க அவங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் வந்து ஓடிடி சேட்டலைட் விற்காமல் இருந்துச்சு, அதை விக்னேஷ் சிவனே விலை கொடுத்து வாங்கிட்டார். நான் தனியாக விற்றுக்கிறேன், அதற்காக ஒரு 20 கோடி ரூபா மதிப்பு போடுங்க, அதை நான் கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ மொத்த தொகையை அவர் லலித்துக்கு கொடுக்கணும், கொடுத்துருவார். அந்த பஞ்சாயத்தையும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, ஜனநாயகன் எப்போ வரும்னு தெரில அவங்களுக்கு. ஜனநாயகன் ஒருவேளை இவங்க இந்த மாதம் ரிலீஸ்னு பிளான் பண்ணாங்க எல்ஐகே, திடீர்னு ஜனநாயகன் வந்துருச்சுன்னு வைங்க, தியேட்டர்லேருந்து இந்த படத்தை தூக்கிடுவாங்க. அப்போ ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணுறதா தள்ளி போகிறதான்னு ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கடைசியாக படத்தை தூக்கி மார்ச்சில் போடுங்கன்ட்டாங்க. இப்போ மார்ச் அந்த படம் உறுதியாக வந்துடுது, அவ்வளோதான். அதில் வேற ஒன்றும் காம்ப்ளிகேஷன். அண்டு ஜனநாயகன் தான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வருமா வராதா, என்ன முடிவில் தானே இருக்காங்க, எப்போ தான் ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காங்க. எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் விஜய் அதை பற்றி பேசுவார். அப்படிங்களாண்ணா? ஆமாம், எனக்கு வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க பாருங்க, ஒரு பட தயாரிப்பாளர் அவர் என்ன பாவம் பண்ணார் கண்டிப்பாக அப்படின்னு கட்டாயமாக மேடையில் அவர் பேசத்தான் போகிறாரு. ஸோ அதை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கு வந்து எவ்வளவு தான் நெருக்கடி கொடுக்க முடியும். இப்போ எல்லா படமும் இங்கே வருது, எவ்வளோ படங்கள் அரசுக்கு எதிராக வருது, ஆதரவாக வருது, என்னென்னவோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வரவே வராதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது எப்படி இண்டஸ்ட்ரி இயங்கும்? இப்போ இவங்க தான் ஏதோ ஈகோ தப்பு பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போனது தப்பு, ரைட்டுங்க, கோர்ட்டில் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, இத்தனை நாளாச்சு இல்லை, 5ஆம் தேதி லெட்டர் கொடுத்துட்டாங்க, இன்னை வரைக்கும் அந்த ரிவைசிங் கமிட்டியை கூட்டவே இல்லையே. அப்போ என்ன காரணத்தினால கூட்டாமல் வச்சுருக்கீங்க? நீங்கள் பணம் போட்டிங்கிறதையா நாங்கள் ஓட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. ஒரு புறம் சினிமா எடுத்து சென்சாருக்கு போகலன்னா
சென்சாருக்கு என்ன வேலை இருக்கு அங்கே? சும்மா தான் உட்காந்துருக்கணும் அவங்க. படங்கள் வந்தால் தானே அவங்களுக்கு வேலை. அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை கன்சிடர் பண்ணணும்ல. இது தேர்தலுக்கு பிறகு தான் இந்த படம் வருங்கிற அளவுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த தயாரிப்பாளர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ தேர்தல் நெருங்குது. ஒரு பக்கம் விஜய் பேசுகிறாரு, எனக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஒரு படத்துக்கே இவ்வளோ பிரச்சனைன்னு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் அந்த தயாரிப்பாளர் பேசினாருன்னா என்ன ஆகும்? மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு நாமளே போகணுமான்னு சம்மந்தப்பட்டவர்கள் நினச்சி டக்குன்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அது நடக்குதான்னு நமக்கு தெரில. அண்ட் ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு எப்பவுமே ஃபேன்ஸ் இருப்பாங்களா. அதில் மிக முக்கியமான டேரக்டர் பாலா சாரை பார்க்க அடுத்து அவர் என்ன பிளான்ல இருக்காரு? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் படம் பண்ணி. அவர் ஆமாம் நியூ ஃபேஸை வச்சு படம் பண்ணுறதா ஒரு பிளான்ல இருக்கார் போல இருக்கு. இருந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய நடிகரும் நடிக்க போகிறாராம். அது யாருன்னு தெரியல. எனக்கு தெரிந்து பாலா இப்போ எந்த பெரிய நடிகரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா பாலாவினுடைய படம் சமீபத்தில் வந்து வணங்கான் வந்து படுதோல்வி படமாக போயிடுச்சு. அப்போ வேறொரு ஹீரோ வந்து இவரை நம்பி வரணும். இவரும் வந்து வந்தாங்க, அவங்கள 2 நாள் ஷூட் பண்ணணும் அனுப்பணும்னு அனுப்ப மாட்டார். 2 நாள் ஷூட்டிங்கே 20 நாள் எடுப்பார். அதுக்கெல்லாம் தியாக தலைவர்கள் இங்கே யாரும் கிடையாது. வந்து நான் அவர் பாலா ஒரு காலத்தில் பாலா பெரிய பிம்பம், இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பாலாவை விட சூப்பரான இயக்குநர்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து பாலா மேலே ரொம்ப அட்மையர் ஆகி அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு சொல்கிற ஹீரோக்கள் இனிமே கிடையாது. விஷால் கூட வரமாட்டார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பட் அவர் உட்காந்து பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மாரி செல்வராஜ் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. புதுமுகம் ப்ளஸ் யாரோ ஒரு பெரிய ஹீரோ. அண்டு சூர்யா சார் கூட ஒரு 2 இயக்குநர்கள் கூட பிரச்சனை தான். அதில் பாலா சாரும் இருக்காரு, சுதா கொங்காரும் இருக்காங்க. இப்போ யார் மேலே தப்பாக இருக்குது? சூர்யா சார் மேலேயா இல்லை இந்த இயக்குநர்கள் மேலேயா? பாலா படத்துலேருந்து சூர்யா வெளியேறினப்போ நம்ம சூர்யா மேலே கோவப்பட்டோம். ஓகே, சூர்யா தப்பு பண்ணுறாரு, பாலா தானே வளர்த்து விட்டார் அவரை, இப்படி பண்ணலாமா, ஷூட்டிங்லேருந்து அப்படியே பாதியில் கிளம்பி வர்றது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் வணங்கான் படத்தை பார்த்த பிறகு நல்ல வேளை சூர்யா தப்பிச்சுட்டாருன்னு தான் நமக்கு தோணுச்சு இல்லையா? இப்போ நம்ம ஒன் சைடாக பார்க்குறோம், ஒரு படம் வந்த பிறகு தான் அப்படி வைடாங்களாக பார்க்குறோம். அப்போ சூர்யா ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி சுதா கொங்கராவோட ஒரு முரண்படும்போது இப்படி தான் நினச்சோம், ஒரு நல்ல படத்தை சூர்யா இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த படம் வந்த பிறகு சூர்யா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ சூர்யா சரியாக தான் இருக்கு இல்லையா? கரெக்டாக தானே இருக்கு.